பொண்டாட்டி மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைதான்ப்பா. அக்கா என்ன பாக்குற? சித்ரா அக்கா பாத்திருக்காங்களே மாப்பிள்ள அந்த கதிரு, அவனோட அடியாளுங்க தான். எவ்வளவு பொறுக்கித்தனம் பண்றாங்க பாரு. இது அவனோட ஊருங்கிறதுனால இதெல்லாம் கேக்குறதுக்கு ஆளே இல்ல. இவனுங்களே இப்படி இருக்கானுங்களே, அப்ப இவனுங்களோட தலைவன் எப்படி இருப்பான்? இது தெரியாம அந்த பொண்ணோட வாழ்க்கையே கெடுக்க பாக்குறாங்க முட்டா பசங்க. நமக்கு எதுக்குக்கா இந்த வம்பு? வா போலாம். நில்லு, அப்படிலாம் ஒதுங்கி போக கூடாதுடி. அங்க பாதிக்கப்படுற பொண்ணும் உன்ன மாதிரி என்ன மாதிரி ஒரு பொண்ணு. பாவண்டி அவங்க, அவங்களால கேட்க முடியல. வா நாம போய் கேட்கலாம். மாப்பிள்ள இத பாரு மாப்பிள்ள. ஏய் குடு. சால குடு. ஏய் சால குடுடா. ஏய் குடுடா. ஏய் இந்தமா. தேங்க்ஸ். ஏய் என்ன யாரு நீ? ஏய் என்ன என்ன? இவங்களுக்கு முன்னாடி நாம யாரு எப்பேற்பட்ட ஆளுங்கன்ற தராதரத்தை நாம காட்ட விடாமா? அதுக்கு இந்த தாலி பிரிச்சு கோர்க்கிற ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப முக்கியம். அது நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்புடா. அத பெருசா பண்ணுங்க. டேய், உன் கூட பிறந்த தம்பிக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷனை எப்படி நடத்தணுமோ அந்த மாதிரி நினைச்சு பண்ணணும்டா. இத பார்த்து இந்த ஊருக்காரங்க எல்லாம் மிரளணும். இங்க பாருடா கிருபா, எப்பவுமே பொண்ணு வீட்டுக்காரங்க மேல அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும்டா. அப்படி இருந்தா தான் நம்ம பொண்ணு இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ முடியும். புரியுதா? சரிப்பா, பண்ணிடலாம். அண்ணே செலவுன்னு. டேய், பண்ணித்தாண்டா ஆகணும். செலவு பண்ணித்தான் ஆகணும். வந்ததுல இருந்து நம்மள அவங்க எப்படி எல்லாம் கவனிக்கிறாங்க, அதுக்கெல்லாம் பதிலுக்கு நாம கவனிக்க வேண்டாமாடா? ஊருக்காரங்க மொத்த பேரும் அப்படியே மிரண்டு போகணும். அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. இல்லப்பா, இருந்தாலும் அப்பா சொல்றது சரிதான்டா, அப்படியே பண்ணிடலாம். அண்ணே இருந்தாலும் ஒரு வேலைக்காரனுக்கு போய் அமைதியா இரு. இதை பத்தி இனி பேச வேண்டாம். ஃபங்க்ஷன் நடத்துற வேலையை பாரு. என்ன? சுகுணா, ஏ சுகுணா. இதோ வந்துட்டேங்க. என்னங்க? என்ன? அது அது டீ ஆத்திட்டு இருந்தேங்க. நீங்க கூப்பிட்டதும் பதட்டத்துல அப்படியே போட்டுட்டு வந்துட்டேங்க. மத்தவங்கள எங்க? எல்லாரும் ரூம்ல தாங்க இருக்காங்க. கூப்பிடு எல்லாத்தையும். சரிங்க. சரிக்கா. இங்க பாருங்க, இங்க வேலை பாக்குறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஒத்தாசையா இருக்கணும். கண்டிப்பா. தோரணம் கட்டுறது, பந்தல் போடுறது, சாப்பாடு பரிமாறுறதுன்னு எல்லா வேலைகளையும் பிரிச்சு பாத்துக்கோங்க. என்ன ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்ன கேட்டுக்கோங்க. ஏய், நீ மாப்பிளடா, உனக்கு எந்த வேலையும் கிடையாது. அண்ணே, அண்ணனுக்கு என் மேல எவ்வளவு பாசம் பாத்தீங்களா? ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் என்ன வேலைக்காரன் வேலைக்காரன்னு சொன்னாலும் அண்ணன் எப்பவுமே என்ன இந்த வீட்டுல ஒருத்தனா தான் என்ன நினைக்கிறேன். ஆமா, இவன் வேற சும்மா இருக்க மாட்டேங்கிறான். அண்ணன் அவர் கூட பிறந்த தம்பியா தான் நீ என்ன நினைக்கிறேன். அதனாலதான் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை நடத்துறாரு. அவர் குணமே குணம். நீ இதெல்லாம் என்னத்த சொல்றது? வாயில மியூசிக் எல்லாம் போடுற சிச்சுவேஷன் பழகி போச்சு. சும்மா இரு. இவன் திருந்த மாட்டான். அவங்க அவங்க சுயநலத்துக்காக ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க.
அது தெரியாம இவன் மட சாம்பிராணியா இருக்கான். காலையில பாத்துக்கலான்னு இருக்காம இப்பவே எல்லாரும் வேலையை பிரிச்சு செய்யுங்க. சரியா? சரிங்கம்மா. அப்படியே சரிங்க, செஞ்சுக்கலாம். பாத்து- வாங்க வாங்க. வாங்க, ஏய், வாங்க. வாங்க வாங்க வாங்க. தாலி பிரிச்சு கோக்க போறீங்களா? எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். இவன் ஒரு தடவை தாலியை கட்டினதுக்கே நான் இவ்ளோ கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல கிராண்டா வேற செலவு பண்ணி தாலி கட்ட சொல்றாங்களே. 10 ரூபாய்க்கு செலவு பண்ணாலே 100 ரூபாய்க்கு வேலை வாங்குவாங்க. இதுல என்னெல்லாம் பண்ண போறாங்க?